பிக் பாஸ் 8 தமிழோட 11வது வாரம் 70 நாள்ல இருந்து 77வது நாளை நோக்கிய பயணத்துல அந்த பிக் பாஸ் 8 தமிழோட வீட்டுக்கு தலைவராக மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள், பிக் பாஸ் 8 தமிழ் வின்னர் முத்துக்குமரன் அவர்கள் தலைவராக தெரிவாகி இருக்கின்றார். அப்படி என்பது சோசியல் மீடியால வருகின்ற தகவல், தரமான சிறப்பான செய்கை. சரிங்களா? வெயிட்டிங். இதற்கு முதல் முத்துக்குமரன் அவர்கள் தலைவரா இருக்கக்குள்ள அவர் பெஸ்டா தான் பண்ணாரு. அதுல சில என்ன சொல்லலாம், சில விடயங்கள் அது எண்டிங்ல ஒரு நெகட்டிவிட்டி மாதிரி அவருக்கு போனது. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அது மாசா சிறப்பா இருந்துச்சு. பட் முத்து அவர்கள் எப்பயுமே லேர்ன் பண்ற ஒருத்தர், எப்பயுமே வாழ்க்கையில சாதித்தவர்கள். இப்ப சச்சின் சொல்லுவாங்க, அவர் 100 செஞ்சுரி அடிச்சிருந்தாலும் அடுத்த மேட்ச் ஆடைக்குள்ள அந்த மேட்ச் தன்னுடைய முதலாவது போட்டி மாதிரி தான் விளையாடுவாரு. இதற்கு முதல் விளையாடின போட்டிகள், இதற்கு முதல் அடித்த 100கள், அதுல தான் விட்ட பிள்ளைகளை அந்த 101வது செஞ்சுரி அடிக்கக்குள்ள அவர் கரெக்ட் பண்ணி விளையாடுவார். அப்படி என்பது அவர் கொடுத்த பேட்டிகள்ல பல தடவை. தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களும் எத்தனை படங்கள் நடிச்சிருந்தாலும், எத்தனை சக்சஸ் கொடுத்தாலும், இன்னொரு புதிய படம் நடிக்கக்குள்ள முதலாவது படம் மாதிரி தான் நடிப்பாரு. விட்ட தவறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுவாரு அந்த படங்கள்ல. அப்படி என்பது அவங்க சொன்னது. வாழ்க்கையில ஜெயித்தவர்கள் கடைபிடிக்கிற ஒரு விடயம் இது. முத்துக்குமரன் அவர்கள் பல இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணம். பல ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருப்பவர்கள், பல ஏழைகள், வாழ்க்கையில ஒரு விடிவெளி கிடைக்காதா, நம்ம வாழ்க்கையை எப்படி முன்னுக்கு கொண்டு போறது அப்படி என்பதற்கு முத்துக்குமரன் இப்போ ஒளியாக இருந்து பல பேருக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சு கொண்டிருக்காரு. சோ அப்படி இருக்கக்குள்ள முத்துக்குமரன் அவர்கள் அடுத்த வீக்குக்கு தலைவராக இருக்கக்குள்ள இன்னும் சிறப்பானதாக எப்படி கேப்டன் இருக்கணும் அப்படி என்பதை பெஸ்டா காமிப்பார். அப்படி என்பதுதான் மக்களோட ஒரு கருத்து. சரிங்களா? ஏன்னா போன வாட்டி கேப்டனா இருக்கக்குள்ளேயே அதற்கு முதல் கேப்டனா வந்தவங்களை விட அவர் ஒரு பெஸ்டா இருந்தாரு, ஒரு பாடமா இருந்தார். அப்படி என்பதுதான் உண்மை. சரிங்களா? ஓகே, சரி. இந்த வீடியோல என்னமா 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கீங்க, ஒன்னு மிஞ்சினு போல மாதிரி இருக்கு. தர்ஷிகா பவித்ரா வெர்சஸ் முத்துக்குமரன் அவர்கள். இன்னைக்கு முத்துக்குமரன் அவர்கள் தர்ஷிகா வாயாலேயே அந்த சில விடயங்கள், அந்த அவங்களுடைய வன்மத்தை எடுத்த விதம் சபாஷ் முத்து அப்படின்னு இருந்துச்சு. அதுல விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள்ட்ட போன வாட்டி தர்ஷிகா பண்ண அந்த கேவலத்தை கூட தோலுரிச்சாரு முத்து. சரிங்களா? அது என்ன விடயம் அப்படி என்பதை பார்க்கலாம். அடுத்தது பவித்ரா, என்னமா இப்படி வன்மத்துல தெரியல, எதுக்கு எடுத்தாலும் முத்து 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 அப்படின்னு. இந்த சிவகுமார் ஒருத்தன் போனான் இல்ல, அவன் இது அவன், அதாவது எனக்கு சில விடயங்கள் புரியல மக்களே. இப்ப இந்த இப்ப நான் நோட் பண்ண வரைக்கும் முத்துக்குமரன் அவர்களை எதிர்க்கிறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு வன்மம் வச்சிருக்கிறவங்க எப்படின்னா, இந்த பணக்கார இது, அப்புறம் இந்த சில இன்ஃபுளுன்ஸால இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள வந்தவங்க, அப்படியான நபர்களுக்கு முத்துவை பார்த்தா அப்படி ஒரு பொறாமையா கிடைக்கு, அப்படி ஒரு வன்மமா கிடைக்கு. ஸோ அதுவே இப்ப சிவகுமார் போல ஒரு பெரிய ஒரு நடிகரோட பேரனோ, அந்த சிவாஜி பேரன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியில உள்ளுக்குள்ள வந்தா அந்த நபர்கள் பண்ற தவறுகள் எல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது. அவங்க எல்லாம் ஏதோ புனிதர்கள் மாறியும் பெரிய மகான்கள் மாறியும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. அதுவே நம்மள இருந்து ஒருத்தர் போனா, முத்து அப்படின்னு ஒருத்தர் போனா, அவர் என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் வீட்டுக்குள்ள இருக்கிற 99% பேருக்கு அப்படி காண்டாது. 90% பேர் மஞ்சரியை விட்டுவோம். ஏன்னா மஞ்சரியும் நம்மள மாதிரி இந்த ஒரு இடத்துல தான் போனவங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். பட் மீதி நபர்கள் எல்லாமே அந்த ஒரு வேற்றுமை பார்க்குறாங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாருடம்புலையுமே ரத்தம் சிவப்பு கலர் தானே ஓடும், இல்லை அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கோல்டு கலரில் ஓடுதா, அதான் எனக்கு தெரியல. நான் பவித்ராவை பார்க்கக்குள்ள எனக்கு அப்படிதான் தெரியுது. அப்படி என்னமா உனக்கு வன்மோ, உள்ளுக்குள்ள நீ பேசுறதுக்கு எக்கச்சக்கமான குப்பைங்க இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு வைரத்தை பத்தி நீ ஏன் தப்பா பேசுற அப்படின்றதான் பல மக்களோட கேள்வி பவித்ரா. சரிங்களா? சரி, ஓகே. முதலாவது விடயம் தர்ஷிகா. இப்ப குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்வாங்கல்ல, அந்த அம்மா அந்த குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்றத விட இவங்களுக்கு தெரிஞ்சிட்டு கேமரா இவங்க நினைச்சாங்க முத்துவை ஒரு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண, முத்துவோட பேரை டேமேஜ் பண்ண. அதாவது இன்னைக்கு கான்வர்சேஷன்ல முத்துக்குமரன் அவர்களை இவங்க திரும்ப அழைக்கிறாங்க பேசணும் அப்படின்னு. சரிங்களா? ஏன்னா நேத்து நைட்டு பவித்ரா அன்ஷிதா இவங்க பேசினாங்க. அப்ப அன்ஷிதா சொன்னாங்க முத்து ரொம்ப ஃபீல் பண்ணாருன்னு. அது வரைக்கும் இந்த அம்மாவுக்கு ஃபீல் ஆகலையா முத்து ஃபீல் பண்ணுவாருன்னு. இவ்வளவுக்கும் அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் நடந்தது. அதுல முத்து அவர்களை இவங்க இன்வைட் பண்ணல, அவர் தூங்கிட்டாரு. இவங்க இன்வைட் பண்ணல. சரி, தூங்கி கொண்டிருக்காரு, அவரை ஏன் எழுப்பணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாமா? அப்படி கேட்பீங்கல்ல சில பேரு. அப்படின்னா நேத்து அந்த மனசை தூங்கி கொண்டிருப்பாரு, அவரை போய் எழுப்பி இந்த அம்மா பேசுது. அப்போ நேத்து உனக்கு எழுப்ப தெரிஞ்சதில்ல, அப்பயும் உன்னோட பர்த்டே செலிப்ரேஷன் எழுப்ப தோணல.
ஏன்னா நீ வந்து அவர் அப்படித்தான் பாக்குற, சரியா தர்ஷிகா? ஸோ அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து கேக் கூட அவருக்கு குடிக்கலன்னு கேள்விப்பட்டேன். இவங்களுடைய பர்த்டே கேக்கோ அது ஒண்ணுமே அவருக்கு குடிக்கல அப்படின்னு. நல்லது, அதெல்லாம் சாப்பிட தேவையில்லை. சில பேர் டோட்டலி அவாய்ட் பண்றது நல்லது. சரி, அப்படி இருக்கக்குள்ள அன்ஷிதா சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தோணுதான், முத்து அப்படியா ஃபீல் பண்ணானா? அப்பையும் சொல்றாங்க, நான் வந்து உண்மையத்தான் சொன்னேன், அப்படி பண்ண அப்படின்னு. ஏம்மா உன்ன சரி, அப்படி அதுக்கப்புறம் வந்து உடனே போறாங்க. அந்த மனுஷன் தூங்கி கொண்டிருக்காரு. அவரை எழுப்பி பல தடவை எழுப்பி போட்டு சொல்லுது, இல்ல நான் பார்த்தேன், நீ அப்படி பண்ணல. முத்து வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கப்புறம் எனக்கு அப்படின்னு போட்டு போயிடுச்சு, சரியா? பிறகு திரும்ப இன்னைக்கு காலையில திரும்ப வந்து அந்த டாபிக் வருது. அப்ப முத்துக்குமார் அவர்கள் அழகா ஒரு விடயம் கேட்டாரு. சரிம்மா, உனக்கு அவங்க சொல்றாங்க தர்ஷிகா, இல்ல எனக்கு தோணுச்சு, நான் சிரிச்ச மாதிரி இருக்க, எனக்கு தோணுச்சு. அப்ப முத்து சொல்றாரு, சரி அப்ப நான் என்னத்தை பண்ணிருக்கணும்? ஒரு மனுஷன் நான் தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறாரு, கையெழுத்து கும்புறேன், அதுக்கப்புறம் நீ அப்படி எப்படி நீ நான் இது பண்ணா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றானே, என்ன எதிர்பார்க்கிற அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு பதில் இல்லை. அப்ப முத்து வந்து கேட்பாரு, ஜெஃப்ரி வந்து தப்பு பண்ணா, ஜாக்லின் பண்ணாங்க, இந்த டப்பா அருண் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணா, அப்பெல்லாம் யாராவது இப்படி பண்ணாங்களா, ஏன் முத்துக்கு மட்டும் இப்படின்ற மாதிரி அந்த மனசை கேட்கிறாரு. அதுக்கு அந்த மாட்ட பதில் இல்லை. அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமரன் ஒரு விடயம் சொன்னாரு, அந்த ரவா லட்டு மேட்டர்ல நீங்க வந்து இன்சார்ஜா இருந்தீங்க, அப்ப நீங்க தப்பு பண்ணீங்க. அப்போ அந்த தப்பு பண்ண ஆமா தப்பு பண்ண அப்படின்னோட எல்லாருமே விட்டுட்டாங்க அப்படின்னு. அப்ப முத்து கேட்கிறாரு, அப்ப முத்து அப்படி சொல்லி கொண்டிருக்கணும். இந்த தர்ஷிகா சொல்றாங்க, ஆமா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்ல, அப்புறம் என்னத்தை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்ப முத்து சொல்றாரு, அப்ப அதே மாதிரி தான் நானும் பண்ணேன், அப்ப நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்ல, மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, அதுக்கப்புறம் நான் எனக்கு என்ன வேணும், என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த அம்மா வாய் அடிச்சு போயிட்டாங்க, ஒண்ணுமே இல்லை. ஆனா நடுவில் அவங்க சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, எனக்கு என்ன அப்படின்னா, நீ அதை சைக்கிள் பெடலிங் பண்ணாம நீ பண்ண தவறுக்கு இன்னொருத்தர பண்ண வச்சிருக்கணும், அப்பதான் உனக்கு வந்து ரொம்ப கில்டியா இருக்கும், அந்த கில்டி வந்து சாகடிக்கும், அதான் வேணுமா அப்படின்னு. எவ்வளவு பெரிய கேடுகட்ட என்ன வந்து பாத்தீங்களா தர்ஷிகாக்கு? ஸோ அப்ப முத்து நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சொன்னாரு. அந்த மாட்ட இது இல்லை. முத்து சொன்னாரு, நீ வந்து எப்படின்னா ஒரு தப்பை நீ பண்ணினா அதை அப்படியே கடந்து போகணும்னு நினைப்பேன், அதை திருத்திக்கணுமோ இல்லை அதை தப்பை அக்செப்டே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லலாம். அந்த மாட்ட பதிலே இல்லை. அப்படி முத்துவோட கான்வர்சேஷன் பயங்கரமா பாயிண்டா இருந்துச்சு, பக்கா செருப்படியா இருந்துச்சு. ஸோ இதே வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீக்கெண்ட்ல சேது அண்ணா அவர்கள் இந்த தர்ஷிகாட கேக்குள்ள அந்த அம்மா அப்படியே சார் அப்படின்னு சேது அண்ணாவே வந்து காண்டாயிருவாரு, சரிம்மா வீக்கா இருப்பா உட்காரு அப்படின்னு. ஸோ இதுதான் தர்ஷிகா, பக்கா விசம், சரிங்களா? ஸோ இது ஒரு விடியம். அடுத்தது வந்து இதோட ஃப்ரெண்டு பவித்ரா. இந்த பவித்ரா ராயன் கிட்ட போய் நேத்து ஜெஃப்ரி கிட்ட முத்துவை பத்தி தப்பா சொல்லி கொண்டு வந்துச்சு. அதுவும் முத்து கிட்ட வந்து முத்து ஓகே, முத்து ஃபீல் பண்றாரு, முத்து மேல தப்பு இல்ல, அவன் அப்படி சிரிக்கல அப்படின்னு போட்டு முத்து கிட்ட சொல்லிட்டு, பிறகு அந்த நாள் வந்து வீட்டுக்குள்ள போய் அப்படி சொல்லிட்டு நேத்து வந்து ஜெஃப்ரி கிட்ட வந்து இல்ல முத்து பண்ண தப்பு, முத்து சிரிச்சிருப்பான், முத்து எத்தனை பேரை ஹெட் பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு என்னடான்னா ராயன் கிட்ட அந்த முட்டை மேட்டர் இருக்குல்ல, ரஞ்சித் அவர்களோட அந்த முட்டை மேட்டர், அது முத்து எடுத்தது பர்சனலா மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி முத்துவை பத்தி தப்பா சொல்லுது. ஸோ இந்த பவித்ரா தர்ஷிகா ரெண்டுமே வந்து இப்போ சௌந்தர்யா, ஜாக்லின், பவித்ரா, தர்ஷிகா, அன்ஷிதா அஞ்சுமே விஷம் தான். ஆனா அந்த அஞ்சுமே டிஃப்ரெண்டான விஷம், சரிங்களா? இப்ப நம்ம பொதுவா இதற்கு முதல் பிக் பாஸ் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா மாயா, பூர்ணிமா, அதற்கு முதல் வந்து இப்படி வேற இதுகள் வந்திருக்குமில்ல, அந்த டிஃப்ரெண்டான வில்லன்கள் கூட்டம். இந்த சீசன்ல என்னன்னா ஒட்டுமொத்த வில்லன் கூட்டம் வந்திருக்கு. பெண்கள்ல சொல்றேன், ஆண்கள்ல நிறைய இருக்கு, பெண்கள்ல சொல்றேன். ஆனா எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, சரிங்களா? பரவாயில்ல, முத்துக்குமரன் அவர்கள் இப்படிப்பட்ட விஷக்கிருமிகளை தாண்டி டைட்டில் அடிச்சார் அப்படின்னுக்குள்ள அது அவருக்கு மிகப்பெரிய பெருமை தான். எனக்கு தெரிஞ்சு த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கான்டெஸ்டன்ட் இன் தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரி முத்துக்குமரன். ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி அவரை வெளியில அனுப்பணும், அவரை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு பணம் படைத்தவர்களும் அதிகாரம் படைத்தவர்களும் கேவலமா எக்கச்சக்கமான விடயங்கள் பண்றாங்க, சரிங்களா? மிரட்டல்கள் போகுது, கால் போகுது, ஆஃபர் தாரோம், 50,000 தாரோம், 20,000 தாரோம், முத்துக்கு எதிராக பண்ணு, முத்துக்கு எதிராக பேசு, முத்துவை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு அந்த மிரட்டல்களும் போவைக்குள்ள வெளியில இருக்க மக்கள் முத்துக்காக ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள இருக்க முத்துக்குமரன் தன்னுடைய திறமையும் உண்மையை நம்பி அந்த உண்மைக்கும் திறமைக்கும் நம்ம தமிழ் மக்கள் வந்து முன்னுரிமை கொடுப்பார்கள் அப்படின்றத நம்பி அங்க உள்ளுக்குள்ள போராடுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரியில த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட்
ஹாண்டஸ்டன் முத்துக்குமரன். சரிங்களா? முத்துவோட வெற்றி நம்ம மக்களோட வெற்றி. நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.